نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يحل لهم الطيبات ويحرم عليهم الخبائث ويضع عنهم إصرهم والأغلال التي كانت عليهم صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த உயர்ந்த மஜ்லிஸிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழா தலைவர், ஜாமியாவினுடைய முதல்வர், மயிலாடுதுறை மாவட்ட அரசு காசி ஹசரத் கபிலா தாமத் பரகாத்துஹு, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ஜாமியாவினுடைய சங்கைக்குரிய பேராசிரியர் பெருமக்கள், ஜாமியா மிஸ்பாவுல் ஹுதாவை நிர்வகிக்கும் நல்வாய்ப்பை பெற்ற மாண்பார்ந்த நிர்வாகிகள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் பல்வேறு கோணங்களை தனித்தனி தலைப்பாக்கி கடந்த 12 நாட்களாக உமான் நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை பல்வேறு கோணங்களில் அலசப்பட்டு இன்றைய 9வது நாள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வீரமும் விவேகமும் என்றொரு தலைப்பில் பேசும் சூழலில் அமர்த்தப்பட்டிருக்கிறனால் அந்த தலைப்பில் தேவையான ஏதேனும் சில செய்திகளை உங்களோடு சொல்லி முடிக்க முயற்சிக்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அல் குர்ஆன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அறிமுகப்படுத்துகிற வாக்கியங்களில் இப்படி வாசகம் வருகிறது: யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிர். நல்லவைகளை எல்லாம் அந்த மக்களுக்கு அவர் ஆகுமாக்கி தருவார், மானக்கேடானவைகளை, அசிங்கமானவைகளை அந்த நபி அவர்களுக்கு தடை செய்வார். சுருக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் அனுமதித்தார்களோ, ஆமோதித்தார்களோ, கூடும் என்று சொன்னார்களோ அதுவெல்லாம் இந்த உலகத்தில் அழகானவைகள், எழிலானவைகள். எதையெல்லாம் வேண்டாம் என்று தடுத்தார்களோ அதுவெல்லாம் இந்த உலகத்தில் அசிங்கமானவைகள், ஆபாசங்கள், மானக்கேடானவைகள். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தின் முரண்பாடான எந்த 2 தன்மைகளை எடுத்தாலும் அதிலே உயர்ந்த தன்மை ரசூலுல்லாஹ்வுக்கு உரித்தானதாக இருக்கும், அல்லாத தன்மை வேண்டாம் என்று பெருமானார் பாதுகாப்பு தேடியதாக இருக்கும். கல்வியும்
அறியாமையும். கல்வியாளர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறியாமை வேண்டாம் என்று பாதுகாப்பு தேடினார்கள். கொடைத்தன்மையும் கஞ்சத்தனமும். கொடையாளர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஞ்சத்தனத்தில் இருந்து பாதுகாப்பு தேடினார்கள். வீரமும் கோழைத்தனமும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித குலத்தின் மகத்தான வீரம் செறிந்த வீரர். கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். வரிசைப்படுத்திக் கொண்டே சொல்லலாம். முரணானவைகளை எல்லாம் சொன்னால் அதில் அழகானவை எல்லாம் அண்ணலாருக்கு சொந்தம். அந்த வரிசையில் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீரமும் விவேகமும் நிறைந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீரத்தையும் விவேகத்தையும் குறித்து அருள்மறை அல் குர்ஆனிலே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளிலே விரவி கிடக்கிற ஏராளமான செய்திகளில் ஒரு சில செய்திகளை மாத்திரம் என்னால் இந்த சுருக்கமான நேரத்திற்குள் உங்களால் முன்வைக்க முடியும். முன்வைத்து உங்களுக்கு முன்னாலே சொல்ல முடியும். பொதுவாக சில தலைவர்களுக்கு வீரம் இருக்காது. எனவே பக்கத்தில் சில அல்லக்கைகளை வைத்திருப்பார்கள். அவன் அடிதடி கேசுகளுக்கு அவன்தான் இறங்குவான். இவரால் ஒரு அடி கூட அடிக்க முடியாது. சில தலைவர்களும் தளபதிகளும் உலகத்தில் அப்படி இருந்ததுண்டு. ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை வழிநடத்துகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிகப்பெரிய வீரர். அவர்களை உருவாக்கிய படையும் வீரம் செறிந்த படை. இதற்கான நிரூபணங்கள் யுத்தகலத்திலே இருந்தது. அவர்களின் தனி மனித வாழ்க்கையிலே இருந்தது. சமூகத்தினுடைய பார்வைகளிலே இருந்தது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வீரமும் விவேகமும். வீரம்னா என்ன? நம்ம நினைக்கிற மாதிரி 2 பேருக்கு கூட சட்டை போட்டு ஒருத்தனை கீழே தள்ளினா மட்டும் அதுக்கு பேர் வீரம் அல்ல. உடல் வீரம் இருக்கிறது, உள்ளத்தினுடைய வீரம் இருக்கிறது, அறிவாற்றலிலே வீரம் இருக்கிறது, மனோதைரியம் என்று சொல்லுவார்கள். இதற்கெல்லாம் வீரம் என்று பெயர். வீரம் என்பது அரபு இலக்கணத்தில் அல் குர்ஆனின் விளக்க உரைகளில் எந்த இடத்தில் எல்லாம் எப்படியெல்லாம் புழக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த உரையின் மூலமாக நான் சொல்லியாகிறேன். முதல்ல உடல் சக்தி. எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கெல்லாம் தெரியும், 100 மனிதர்களுடைய சக்தியை ஒரே நபராய் ஒருங்கே அமைய பெற்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆரம்ப கால இஸ்லாத்தில் மார்க்க பிரச்சாரம் செய்ய ஒரு வீடு தேவை, ஒரு இடம் தேவை. காபிர்களெல்லாம் கூடி பேசவும் முடிவெடுக்கவும் அவர்கள் ஒன்று கூடவும் களையவும் தாருல் நதுவா என்ற ஒரு இடம் இருந்தது. முஸ்லிம்கள் கூடி பேச சபை இல்லை, இடம் இல்லை. இடம் தேவை என்கிற போது ஒரு மனிதர், ஒரு வாலிபர், இல்லை ஒரு சிறுவர் என்றே சொல்லலாம், ஒரு 15 வயதை கொண்ட ஒருவர் எழுந்தார். அர்த்தம் என்றவருக்கு பெயர். அவர் சொன்னார், என்னுடைய வீடு இனிமேல் மார்க்க மையமாக ஆகட்டும், இஸ்லாமிய மர்கஸாக ஆகட்டும், மார்க்க பணிகளின் சென்டர் பாயிண்டாக இருக்கட்டும், சமூகத்திற்கான பணிகள் அங்கிருந்து துவங்கட்டும். என் வீட்டை வக்ஃப் செய்கிறேன். தாருல் அர்கம், இந்த உலகத்தின் முதல் பள்ளி என்று சொல்லுங்கள், முதல் மதரசா என்று சொல்லுங்கள், முதல் தாவா மையம் என்று சொல்லுங்கள், என்ன பெயர் வேண்டுமானாலும் சொல்லுங்கள். அங்க வச்சுதான் நிறைய பேர் இஸ்லாத்துல சேர்ந்தாங்க. இப்ப நான் சொல்ல வர்றது எதுக்குன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு 40வது நபராய் இஸ்லாத்திலே சேருவதற்கு அவர்கள் அந்த வீட்டுக்கு வருகிறார். வெளியில உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாத்துக்கும் சந்தேகம், இவர் அநேகமா ரசூலுல்லாஹ் பெற்றதுக்கு தான் வந்திருப்பார். இந்த வரலாறு உங்களுக்கு தெரியுங்கிறதுனால சுருக்கமா வந்துடுறேன். கதவை திறந்து பார்த்தது ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. திரும்ப கதவை சாத்திட்டார். போய் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே,
கத்தாபுடைய மகன் உமர் வந்திருக்கிறார். அநேகமாக அவர் கெட்ட எண்ணத்தோடு தான் வந்திருப்பார். உங்களை கொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வந்திருப்பார். சல்லாஜன் சொன்னார்கள், உள்ள விடுது பார்த்துக்கலாம். முதல்லையே சொல்லி வச்சுட்டாங்க அன்சாரி எல்லாம். வந்தவன் வம்பு செய்தால் நான் தலையை போட்டு விடுகிறேன் சொல்லி வச்சுட்டார். சரி, வர சொல்லுங்கள். வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு முன்னரே உள்ள வரலாறு தெரியும். அவர்கள் இடையிலேயே அவர்களின் சகோதரி வீட்டின் மூலம் மார்க்கத்தால் மனங்கவரப்பட்டு ஷஹாதத்து கலிமாவை சொல்லுவதற்கு சர்தார் நபியின் சமூகத்திற்கு வந்திருக்கிறார்கள். வந்தவர்கள் கலிமா சொல்ல உடனே எந்திரிச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முசாபஹா முஆனகா செய்கிறார்கள். ஒரு இருக ஒரு அணைப்பு கிதாபுகளில் வருது, சீரத்தினுடைய கிதாபுகளில் எழுதியிருக்காங்க. இந்த ஒரு முஆனகா உமர்லான்னு சொல்றாங்க, 3 நாள் எனக்கு உடம்பு வலிச்சதுன்றாங்க. 3 நாள். உமர் முதல்ல மிகப்பெரிய வீரர், அரபுலகத்தின் ஆஜாபாகுவான பெருமகன், வீரம் செறிந்த உமர். அவருடைய வாழ் பலத்திற்கும் அவருடைய உடல் பலத்திற்கும் அங்கே இணை கிடையாது. அதாவது சத்தம் இல்லாம நீ மட்டும் பெரிய வீரன்னு நினைச்சுக்காத, எங்கள்கிட்ட நிறைய இருக்குதுங்கிறத சொல்லாம சொல்றதுதான் இது. ஒரு அழுத்தம், ஒரு முஆனகா, 3 நாள் வழி இருந்துச்சு. சமயங்களில் பெருநாளில் அசத்தவெல்லாம் கூட அப்படி மாட்டிக்குவாங்க. சில பேர் அங்கிருந்து வரும்போதே ஒரு முடிவோடு இப்படின்ட்டு வருவார், கத்தி சண்டை போட வர்ற மாதிரி. ஆமாம், அந்த முசாபா முஆனகால தொலைஞ்சோன்னு அர்த்தம். அதுவும் அப்படியே ஒல்லியாக கூடு மாதிரியெல்லாம் இருந்தாங்கன்னா விழா எடுப்பு நொறுக்கி அப்படி பிடிச்சி அல்லாஹ் சட்டியெல்லாம் பாரு, இவரும் அல்லாஹ் சட்டியெல்லாம் அப்படிதான். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடலை ஆறத் தழுவுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆனகாவின் போது அணைக்கிற ஒரு இறுதிய அணைப்பு 3 நாள் வலித்தது. நான் சொல்ல வருவது, அன்னலாரின் உடல் பலத்திற்கு அளவில்லை, வரையறை இல்லை. வீரத்தினுடைய விளைநிலங்களை எல்லாம் கூட வெட்கப்பட வைத்த வீரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீரம். உங்களுக்கு தெரியும், சஹாபாக்கள் ஆற்றல் மிக்கவர்கள். வாள் சுழற்றுவதில், சுமை தூக்குவதில், வியாபார சரக்குகளை தூக்குவதில், ஒட்டகங்களை ஓட்டுவதில், பாலைவனத்து பெருவழிகளிலே அவர்கள் தீர பராக்கிரமசாலிகள். அத்தனை பேர் சேர்ந்து அகல் யுத்தத்தின் போது பாறையை உடைக்க முடியலன்னு ரசூலுல்லாஹ்வை கூப்பிடுறாங்க இல்லையா? அவர்களுக்கும் தெரியும் நம்மை எல்லாம் விட பலம் வாய்ந்தவர்கள் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏங்க எல்லா சஹாபியும் உடைக்கிறாங்க அந்த பாதையை, உங்களுக்கு தெரியும். எல்லாமே அடிச்சு உடைக்கிறாங்க, உடையல. போய் சொல்லுகிறார்கள் பெருமானாரிடம், எங்களால் உடைக்க முடியவில்லை. சொன்னது ஒரு நபர் அல்ல, சொன்னது 2 பேரோ 3 பேரோ எங்களால் முடியலன்னு சொல்லல. ஒரு பெருங்கொண்ட சஹாபாக்களின் கூட்டம் மாறி மாறி கடப்பாறையால் குத்திட்டியால் பாறையை தாக்குகிற இரும்பாயுதத்தை கொண்டு அடித்த போதும் பாறை உடையல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்குகிறார்கள். பிஸ்மில்லாஹ் என்று ஒரு போடு, ஃபன்ஷக்க சுலுதுல் ஹஜர், 3ல ஒரு பார்ட் கல்றுச்சு. 2வது அடி அடுத்த பார்ட் கல்றுச்சு. 3வது அடி பாறை முழுசா உடைஞ்சிருச்சு. சுமார் 300 சஹாபாக்களால் அடித்துடைக்க முடியாத இரும்பின் எடையோடு கூடிய ஒரு கல்லை 3 அடிகளை தகர்க்கிற உடலுக்குள்ளே ஒளிந்திருக்கிற வீரத்தின் அளவிற்கு வார்த்தைகள் கிடையாது. 3 அடி. ஒரு அடியிலே சொல்லுகிறார்கள், சிரியாவின் கோட்டைகள் என் வசம் வெற்றி வசமாக்கப்படுகிறது, என் சமுதாயத்திற்கு அது சமர்ப்பணம். 2வது அடி, பாரசீகத்தின் கோட்டைகள் எல்லாம் எனக்கு வெற்றி கொள்ளப்படுகிறது. 3வது அடி, யமன் நாட்டின் கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் எனக்கு அல்லாஹ் வசப்படுத்தி தருகிறான். 3 அடியில் 3 பெரும் சாம்ராஜ்யத்தினுடைய கோட்டைகள் நம் கைக்கு
முடிவு வரும் என்கிற போது அந்த அடிக்கிற அடியில அந்த பாறை ஷாமிலே அடியும், பாரிசிலே அடியும், யமனிலே அடியும், பாறை உடைகிறது. வயிற்றுல கல்லை கட்டிட்டு பசியோடு இருந்த நேரத்தில் கல்லை எடுத்து உடைக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லாத நேரத்தில் யாராவது ஷாம் எனக்கு, யமன் எனக்கு, பாரசீகமும் எனக்குன்னு சொன்னா நம்மள கிண்டல் பண்ணுவோம், சோத்துக்கு வழியை காணும். இது என்னன்னா ஷாமுடைய கோட்டையம், யமனுடைய கோட்டையம், திட்டுவோமா இல்லையா? அது நம்ம சஹாபாக்கள் எபெருமானார் வாயில இருந்த வார்த்தை வந்தால் அதற்கான இது என்ன தெரியுமா? 3 அடியில 3 கல்லை உடைத்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டார்கள், ஷாமு, பாரிஸ், யமன் சொன்னீங்க, இந்த 3ல முதல்ல எதை வின் பண்ணுவோம்னு கேட்டாங்க. நாம கேட்க மாட்டோம். எவ்வளவு தூரம் ஈமானின் உரம் இருந்தால் 3 ஜெயிப்போம்னு சொன்னீங்களே, முதல்ல எதை ஜெயிப்போம்? நான் பேசிக்கொண்டு வந்தது பெருமானாரின் உடல் சார்ந்த வீரம். மனோதத்துவ ரீதியான மனோதைரியங்கள் பின்னாலே பார்க்கலாம். உடல் ரீதியான வீரத்திற்கு இவைகள் எல்லாம் சான்று. அடிக்கிற அடியில் அகிலத்தார் அத்தனை பேரும் சேர்த்து உடைக்க முடியாத அந்த பாதைகள் கூட உடைபடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீரத்தின் எடுத்துக்காட்டு. குவத்தை பதனியான்னு சொல்ற உடல் சக்திக்கு வீரம்ங்கிற மாதிரி குவத்தை நஃப்சியான்னு சொல்லுவாங்க. தமிழ் படுத்தினால் மனோதைரியம் என்று சொல்லலாம். அதுக்கு பேரு வீரம் தான். பேசுறதுக்கு சொல்றதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும் தெரியுமா? அதுக்கு பேரு வீரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீரம் இருந்தது. யார் என்ன சொன்னாலும் நான் கொண்ட கொள்கையில பிடிவாதம் என்பது ஒரு கருத்தியல் வீரம். அதுக்கு பேர் மனோதைரியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்க்களத்திற்கு ஆலோசனை செய்து கிளம்பி விட்டார்கள். மஷூரா, மதீனாவுக்கு உள்ள போர் செய்யலாமா, வெளியில போய் போர் செய்யலாமா? மஷூரால முடிவாயிருச்சு. என்னன்னா வெளியே போய் பண்ணலாம், மதீனாவுக்குள்ள எதிரிகள் வர வேண்டாம், நாம வெளியே போயிடுவோம், உஹது மலை அடிவாரத்துக்கு போயிடலாம். முடிஞ்சது. எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. உருக்கு சட்டையை எடுத்து போர் கவச சட்டையை மாட்டுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு 2-3 பேர் வந்தாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நம்ம ஆலோசிச்சு தான் முடிவு பண்ணோம், ஆனா நிறைய பேர் இப்ப யோசிச்சு பார்த்தா நாம ஊருக்கு வெளியே போக வேணாம், மதீனாலேயே இருந்துக்கலாங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. மனோதைரியத்தில் இருந்து பிறக்கிற வார்த்தை எவ்வளவு கூர்மையாக வருகிறது தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க யாரும் வரலைன்னாலும் நான் ஒருத்தன் உஹது மலை அடிவாரத்துக்கு போவேன், எதிரிகளை சந்திப்பேன். ஹரஜ்து வலவ் வஹதி, ஒரு நபி தான் அணிந்த உருக்கு சட்டையை ஒருபோதும் திரும்ப கலட்ட மாட்டார். நான் கவசத்தை போட்டு விட்டேன். வலவ் வஹதி, நான் தனியா இருந்தாலும் நான் போய்தான் ஆளுநர், யாரும் வரலைன்னா பரவாயில்ல. இதற்கு பெயர் மனோதைரியம். இதற்கு பெயர் குவத்தை நஃப்சியா. உடல் சார்ந்த வீரத்தை விட விசேஷமானது மனோதைரியம் என்பது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அந்த வீரம் இருந்தது. 2 போர் முஸ்லிம்கள் மிகவும் கடுமையாக பாதிப்புகளுக்கு உள்ளானது. 2 போர், ஒன்று உஹது, இன்னொன்று ஹுனைன். உஹது போரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பல் ஷஹீதாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். உடலிலே கண்ணடிகள் கொடுக்கப்பட்டு இரத்த காயம் ஏற்பட்டு இரத்தம் வழிந்தது உங்களுக்கு தெரியும். அப்ப உடலிலே வழித்தோடும் இரத்தத்திற்கு இடையில் உடைப்பட்ட பல்லுக்கு இடையிலும் கூட 1 இன்ச் பின்னால நகரல, அங்கேயே நின்றார்கள். 100கணக்கான பேர் போய்விட்டார்கள். மலைமேல் இருந்தவர்கள் போய்விட்டார்கள், கீழே இருந்தவர்கள் போய்விட்டார்கள். அல்லாமா ஃபக்ருத்தீன் ராஸி ரஹிமஹுல்லாஹ் ஒரு போர்க்களத்தில் எழுதுகிற தஃசீரின் ஒரு வசனத்தில் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி
இருந்தது 14 பேர் மட்டும். ஒரு நேரத்தில் உஹது போர்ல எல்லாம் போயாச்சு. போனதுக்கு காரணம் ரசூலுல்லாஹ் மௌத்துன்னு வதந்தி, என்னென்னமோ காரணங்கள். ரசூலுல்லாஹ் இல்லை, இது என்னன்னு அவங்க போயிட்டாங்க. நிற்பது பெருமானாரோடு 14 பேர் மட்டும். அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளிட்டவர்கள். கூட வந்த 1000 பேர் ஓடினதுக்கு அப்புறமும் தனித்து எதிரிகளை பார்த்து துவண்டு விடாமல், பின்னோக்கி விடாமல், திரும்பி பார்க்காமல் எதிர்கொண்ட வீரத்தோடும் வைராக்கியத்தோடும் யுத்த களத்திலே நிற்பது என்பது மனோதைரியம். இதே மாதிரி ஹுனைன்ல எல்லாரும் போயிட்டாங்க. நின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அப்படி நின்ற பெருமானாருக்காக மீண்டும் ஒரு பெரும்படையை கூட்டி வெற்றி வாய்ப்பை தந்தான் என்பது உஹதின் இறுதியிலும் வரலாறு, ஹுனைனின் இறுதியிலும் அதுதான் வரலாறு. இந்த மனோ தைரியம் நபிகளா இருக்கிறது. உஹது போரிலும் சரி, முன்னாடி நிக்கணுமே, திரும்பி பார்க்காம எல்லாரும் ஓடினாலும் ஓடாம நிக்கணும். நம்மெல்லாம் சில பேர் பதட்டமான நேரத்தில் கடைசி செப்ல நிற்பார், இப்படி ஓடுறது தோதுவா எல்லாம் அப்படித்தானே பார்ப்பாங்க. இது பின்னாடி எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுவார், ஏதாவது ஆனால் டப்புன்னு ஓடுற மாதிரி. இந்த கபடியில் சில பேர் முதல் கோட்டையே தொட மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? கபடின்னு முன்னாடியே சுற்றி போட்டு பிஸ்மில்லான்னு அப்படியே வந்துடுவாங்க. உள்ள வரையும் போவது, எதிரிகளை சந்திப்பது என்பது மனோதைரியம். யுத்த களங்கள் எத்தனை யுத்தத்தை பார்க்கிறோமோ அத்தனை யுத்தத்திலும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனோதைரியம் வெளிப்படும். ஏங்க, வீட்டுக்கு வெளியே 4 போலீஸ்காரங்க நிற்கிறாங்க நடுஜாமத்தில். கதவை திறந்து வெளியே வருவோம், ஃபஜ்ர் வரை வரமாட்டார். ஜன்னலை திறந்து பார்ப்பார், போயிட்டாங்களா, எதுக்கு வந்தாங்க? அவன் எதுக்கோ வந்திருப்பான், யாரோ எங்கேயோ இருந்திருப்பாங்க. ஏன் நிற்கிறாங்க? இந்த வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு வெளியேறுகிற அந்த நள்ளிரவு நேரத்தில் ரசூலுல்லாஹ்வை வீட்டை சுற்றி ஆயிரக்கணக்கான பேர் எல்லோருடைய கையிலும் வாழ் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்தில் தங்களுடைய பிரபலமான யமன் நாட்டு போர்வையை போர்த்தி படுக்க வைத்துவிட்டு வெளியில கிளம்பி போறது ஒரு தைரியம் வேணும். 1000 பேர் இப்படி நிற்கிறப்போ போயிருவோம், போக முடியும்? மக்காவினுடைய மாட்சிமை தாங்கியவர்களாய் அன்றைக்கு நினைத்துக் கொண்ட அந்த மக்கத்து குஃபார்கள் கொடுவாள் கையிலே இருக்கிறது. கோவா நபியின் வீட்டை சுற்றி கொடுவாளோடு நிற்கிற போது மக்கத்தினுடைய எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கிழிச்சிட்டு அவங்களுக்குள்ள பூந்து போறது. இந்த மாதிரி தைரியத்துக்கெல்லாம் இன்னொருத்தர் உலகத்தில் பிறக்க முடியாது. சஹத்தில் உது எடுத்து அப்படியே ஒரு பிடி மண்ணை எடுத்து சத்தன் சத்தன் சும்மா மண்ணை தூக்கி அப்படி வீசிட்டு கண்களில் மண்ணை தூவி விட்டு, கண்ணில் மண்ணை தூவிட்டு போயிட்டாங்களாங்கல்ல. உண்மையானவே அதற்கு முதல் இலக்கணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மண்ணை தூவிட்டு அப்படியே அவங்களுக்குள்ள பூந்து போனாங்களே. புடமா வேணாமா, முட்டிருமா, அவன் மேலே இடிச்சிருமோ, அவன் வெட்டிடுவானோ, தயக்கங்களுக்கு அப்பாற்பட்ட தயக்கங்களை துடைத்தெறிந்த தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடல் சார்ந்து வீரம் என்றாலும் பெருமானார், மனம் சார்ந்து மனோ தைரியம் என்று சொன்னாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கெல்லாம் மேல மிகப்பெரிய வீரம் எது தெரியுமா? வீரம் அஷ்ஜாஅத் இன்தல் இப்திலான்னு சொல்லுவாங்க. சோதனைகளின் போது ஏற்படுகிற மனோதைரியம், அது மிகப்பெரிய வீரம். உலகத்தில் ஆன்மீக சிற்பியாக மட்டுமல்ல, அறநெறிகளை உலகத்திற்கு தொகுத்து தருவதில் வல்லவராம் அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் எழுதுகிறார்கள். அஷ்ஜாஅத், அதாவது இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய வார்த்தைகளில் வீரம் என்றால் என்ன என்பதற்கு அவர்கள் எழுதுகிற விளக்கம் சபாத்துல் கல்பி இன்த நவாசில். சோதனைகள் ஏற்பட
சோதனைகள், பெரும் துன்பங்கள், துயரங்கள் ஏற்படுகிற போது கல்வை சரியாக ஒருவன் வைத்திருந்தால் அதற்கு பெயர் தான் உண்மையான வீரம். உண்மையால நீ நாளைக்கு நைட்டு மௌத்தா போயிருவேன்னு யாருக்கையாவது சொல்லுவாங்க, என்ன வீரத்தோடு படுத்திருப்பாருன்னு பார்ப்போம். இல்ல இருக்கிறதுல எல்லாம் போத ஆரம்பிச்சு பக்கத்தில் இருக்கிற எல்லா ஆரம்பிச்சாலையும் கூப்பிட்டு என்னென்ன பண்ணணுமோ பண்ணி ஒரு துயர செய்தியை முன்னாலே சொல்லுகிற போது அதை தாங்குகிற, அதை ரிசீவ் பண்ற மனோபாவம் நம்மிடத்தில் இல்லை. உண்மையான வீரம் அதுதானே. ஹஜ்ஜிலே வைத்து அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறார், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். மார்க்கம் பரிபூரணமாகிவிட்டது. பரிபூரணமாகிவிட்டதுன்னா என்ன வேலை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு மேலே இருக்க மாட்டார்கள். அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்கிறது எவ்வளவு பெரிய துயரமான செய்தி. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மௌத்தா போயிருந்தீங்க நீங்கன்னு சொல்றதை விட ஒரு அதிர்ச்சியான செய்தி வேற எதுவும் இல்லை. அந்த செய்தி சொல்லப்பட்ட பிறகும் கூட அதை பெருசா எந்த சட்டையும் பண்ணிக்கல. கையும் அவங்க சொல்ற இதைத்தான் சோதனைகளின் போது உள்ளத்தின் ஸ்திரத்தன்மைக்கு பெயர் சுஜாகத். சபாத்துல் பெரிந்த வாசல். அதுக்கப்புறம் 80 நாள்ல ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹ் பிரியுது. ஹஜ்ஜத்துல் விதால மார்க்கம் பரிபூர்ணமாகிவிட்டதுங்கிற ஆயத்தை இறங்கிட்டாவே என்ன அர்த்தம் தெரியுமா? நாயகமே நீங்க மூத்தா போயிருவீங்க அப்படின்னு அர்த்தம். சரியாக 80 நாள்ல அந்த ஆயத்தை இறங்கின மறுநாள் ரசூலுல்லாஹ் பேசுகிறார்கள், இதுக்கு மேல இந்த வருஷத்துக்கு பிறகு நான் உங்களை இனிமேல் சந்திக்க மாட்டேன், நான் மூத்தா போக போறேன். இதுக்கெல்லாம் தான் அர்த்தம். மரண செய்தி தெரிந்ததற்கு பின்னாலும் கூட அதில் சோகம் இழையோடாமல் தைரியத்தோடு அதை எதிர்கொள்ளுகிற பக்குவம் இருக்கிறதா? அதை விடவெல்லாம் வீரம் வேற எதுவும் இல்லை, வேற எதுவும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண செய்தி தந்தையை போலதான மகள் இருப்பாங்க. மகள்கிட்ட சொன்னாங்க, அடுத்து நீ மூத்தா போயிடுவே, சீக்கிரமா வந்துடுவேன்னு. சந்தோஷத்தோடு சிரித்தார்கள். அதுக்கு பேரு வீரம். அஷ்ஷுஜாஅத் என்பது சபாத்துல் கல்பி இன்த நவாசில். சோதனைகள் ஏற்படுகிற போது உள்ளத்தின் தைரியம். எங்க ரூஹ் போறதுக்கு முன்னாடி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை கூப்பிட்டு அன்தி அப்துல் மின் லுகம்பி, எனக்கு பின்னால் இந்த குடும்பத்தில் என்னோடு வந்து சேருபவர்களில் ஃபாத்திமா நீ முதலாமானவர் அப்படின்னா அடுத்து நீங்க மௌத்தா போறீங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம யாருக்கையாவது சொல்லிட முடியுமா? கூப்பிட்டு நாம மௌத்தா போறப்போ பக்கத்தில் இருக்கிற யாரையாவது கூப்பிட்டு பிஸ்மில்லான்னு சொல்றோன்னு வைங்களேன், அநேகமா இந்த குடும்பத்தில் எனக்கு அப்புறம் நீ தான் மௌத்தா போற. நம்ம ரூஹ் போறதுக்கு முன்னாடியே அடிச்சு கொடுத்துக்கிறோம். போறப்ப இப்படி வாக்குறுதி கொடுத்துட்டு போறியா? முன்பே மரணம் என்கிற செய்தியை ஏற்க முடிவது யாரோ அவர்கள் வீரர்கள். உண்மையாகவே துவா செய்ய வேண்டும். சமீப நாட்களாக பெருகி வரக்கூடிய பல்வேறு வியாதிகளால் மரணத்தை சந்திக்கக்கூடியவர்கள், குறிப்பாக கேன்சர் போன்றவற்றால் மரணத்தை சந்திக்கக்கூடியவர்களுடைய நாட்கள் ஏறத்தாழ எண்ணப்படுகிறது என்று மருத்துவர்கள் சொன்ன பிறகு அவர்களுடைய ட்ரீட்மெண்ட்டும் சிகிச்சையும் அதனுடைய போங்கும் இவர்கள் எண்ணப்படுகிற சில நாட்கள் அல்லது சில மணி நேரங்கள் மட்டுமே உயிர் வாழ்வார்கள் என்று சொல்லப்பட்ட பிறகும் கூட அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைத்து கொண்டு சிகிச்சை செய்து கொண்டு படுத்திருக்கிற அந்த உள்ளங்களை போல வீரர்கள் வேற யாரும் இல்லை. வீரம் என்பது உடல் பலம் அல்ல, வீரம் என்பது மனோதைரியம். மரணத்தினுடைய தேதி குறிக்கப்பட்டதற்கு பின்னாலும் கூட ஃபாத்திமாவை கூப்பிட்டு சொன்ன உடனே ஏத்துக்கிட்டாங்கிறது இல்லை, சிரிச்சாங்கன்னு வருது ரிவாயத்துக்கள்ல. நீ அடுத்து மௌத்தா போவ, நீ தான் ஃபர்ஸ்ட் மௌத்தா போறேன்னு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன உடனே சிரிச்சிருக்கிறாங்க. என்ன பின்னாடி ஆயிஷாமா கேட்டாங்களா, என்ன ரசூலுல்லாஹ் உன்னை கூப்பிட்டு வஃபாத்துக்கு முன்னாடி காதுல சொன்னாங்க, நீ அதை கேட்டு சிரிச்ச? யாருக்காவது சிரிப்பு வருமா? வீரம் செறிந்தவர்களுக்கு அதுதான் அடையாளம். இன்னைக்கு நம்ம மாமியார் யாராவது
மூத்தா போகிற நேரத்தில் அங்கே நிற்கிற மருமகளை பாத்திமாவை கூப்பிட்டு இங்கே இருக்கிற பாத்திமாட்ட சொல்லுதுன்னு வைங்களேன், அம்மா அநேகமாக எனக்கு பின்னாடி இந்த வீட்டில் உரிய அடி உடனே மூத்து துணையாக தேடுற நீ போகிறது காலம் போன கடைசியில் போகாமல் என்னையும் துணை கூப்பிடுறியா அப்படின்னு அடி விடுது. மரணத்தை எதிர்கொள்ளுகிற போதும் கூட அதை மனோதைரியத்தோடு எதிர்கொள்ளுவதற்கு பெயர் வீரம். நான் சொன்னது போல அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அதை எடுத்து தருகிறார்கள். நூற்றுக்கணக்கான சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார்கள், தமூது ஷஹீதன். நிறைய ஹதீஸ்ல இந்த வாக்கியங்களை பார்க்கலாம். தமூது ஷஹீதன், எப்பா நீ ஷஹீதா மூத்தா போவ, நீ ஷஹீதா மூத்தா அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? எவனோ உன்னை வெட்டி கொல்லுவான்னு அர்த்தம், வெட்டி கொல்லுவான்னு அர்த்தம். அத்தனை பேர் யாரெல்லாம் பெருமானாருக்கு தமூது ஷஹீதன் வ தஈஷு ஹமீதன் என்றெல்லாம் சொன்னார்களோ, உன் வாழ்வு புகழ் வாழ்வு, ஆனால் உன் இறப்பு ஷஹீதாக அடுத்தவர்களால் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டு நீ இறந்து போவாய் என்று சொன்ன ஒரு சஹாபியின் முகத்தில் கூட வருத்தம் வந்ததில்லை. சொன்னவுடன் சந்தோஷமாகி கொள்வார்கள். நாயகன் எனக்கு ஷஹீதின் பாக்கியம் சொன்னார்கள். நம்ம யாருக்கையாவது மகனை நீ சாவ போறேன்னு சொன்னோம்னா சந்தோஷமா ஏற்றுக்கோங்க. உன்னை கொல்ல போறேன்னு பாரு அப்படின்னு சொன்னா சந்தோஷமா ஏற்றுக்குவாங்களா? சாவை இல்லை, ஷஹாதத்தை சந்தோஷத்தோடு ஏற்ற ஒரு சமூகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம். அது வீரத்தினுடைய விளைவு. சோகமா இருக்கிற நேரத்திலையும் கூட ஒரு ஹதீஸ் வரும் இல்லையா, அதாவது கோபத்தை அடக்குபவனே வீரன், அப்படிதானே? இன்னம ஷதீதுல்லதி யம்லிகுல் கதப, தன்னுடைய கோபத்தை கட்டுப்பாட்டில் வச்சிருப்பான். லைஸ சுரஹது பி ஷதீத், வெறுமனே வீரம் என்பதற்கு பெயர்ல கோபம் வர்றப்போ ஆத்திரம் வருது, பொங்கிட்டு வருது, உள்ளத்தை கட்டுப்படுத்தி அமர்ந்திருப்பதற்கு பெயர் வீரம். நாமள நினைப்பா அவை என்ன திட்டினாலும் அப்படியே உட்காந்துடலாம், கோழைன்னு சொல்லுவோம். உண்மை வீரம் அதுதான். வான்முறையும் சொல்லுகிறது, வள்ளுவரும் சொல்லுகிறார், மற்றவனெல்லாம் சொல்லுகிறான். வீரன் என்றால் யார் என்றால் கோபம் வருகிற போது, ஆத்திரம் வருகிற போது கட்டுப்படும். அதாவது நாள்பட்ட பகப்புள்ள ஆளுங்க எதிரில் வர்றாங்க, துடிக்குது, கை கால வாய் எல்லாம் துடிக்குது, புறாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம் இல்லையா? அபாரமான வீரன் அர்த்தம். அந்த மாதிரி ஹிந்தா ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. வர்றதுக்கு முதல் நாளே கேட்டும் வச்சுட்டாங்க, யாரும் சொல்லலாம் ஹிந்தா வந்தால் மன்னிப்பீங்களா? மன்னிப்பேன். யார் வந்தாலும் யார் வந்தாலும் மன்னிப்பேன். திரும்ப கேட்குறாங்க, அபூ சுஃபியான் வீட்டில் இருந்த அந்த ஹிந்தா வரட்டும், அந்த ஹிந்தா தான். முஆவியாவுடைய அந்த ஹிந்தா தான் வரட்டும். அவங்க ஒவ்வொன்றா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, வந்தால் ஒன்றும் ஆகாது. மறுநாள் அந்த அம்மா வந்தாங்க. உஹது போர்க்களத்தில் போரத்தாண்டமும் ஆடிய பெண். பின்னாலே அல்லாஹ் இஸ்லாமிய பாக்கியத்தை கொடுத்தான், நல்லா பொருந்தி கொண்டாங்க. இந்தா வந்து உட்காட்டான். செல்லாலை சொல்லி குளிஞ்ச தலையோடு இருக்கான். ஞாபகம் வருமா வராதா? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவை சித்திரவதை செய்த பெண். ஒரு ஜடத்தின் மீது, பிரேதத்தின் மீது ஏறி நின்று ஆட்டம் போட்ட பெண். ஹிஜாஸ் பெருவழியில் ரௌத்திரம் பழகிய பெண் என்று எழுதுகிறார்கள் அல்லவா? ரௌத்திரம் உள்ள பெண் வந்து உட்கார்ந்துருக்காங்க, களிமா சொல்றாங்க. இந்த நேரம் தன்னுடைய சுய உள்ளுக்குள் இருந்து எழுகிற ஆத்திரத்தை, கட்டுப்பாட்டை மீறி அந்த கொந்தளிப்பை எல்லாம் அடக்கி கொண்டு அமர வேண்டும் அல்லவா? அதுக்கு வேறு வீரம், வேறு வார்த்தைகள் வேண்டுமானால் நீங்கள் விவேகம் என்று அதை வைத்துக் கொள்ளலாம். உட்கார்ந்துருந்தாங்க. உண்மையான வீரம். என்னம்மா இஸ்லாத்தில் சேரும்? சரி, நான் சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் சொல்லுங்க. என்ன குர்ஆன்ல அப்படி வருது, பெண்கள் இஸ்லாமிய மையத்தை செய்ய வந்தால் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அல்லாஹ் யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஆ, இணை வைக்க மாட்டேன். வலா யஸ்ரிக்ன வலா யஸ்ரீன். சூரால குர்ஆன்ல வருது, இதா ஜாஅக்கல் முஃமினாத்து யுபாயிஅனக. முஃமினாக இஸ்லாத்தை இணைய விரும்புகிற பெண்கள் உங்கள்கிட்ட வந்தால் இதையெல்லாம் சொல்லிக் கொடுங்க. அந்த மாமா ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. இணை வைக்க மாட்டேன், இணை வைக்க திருட மாட்டேன், ஜினா செய்ய மாட்டேன், ஜினா செய்ய மாட்டேன். வந்துட்டே இருக்கிறப்ப அடுத்த வரி என்ன வந்துச்சு தெரியுமா? வலை எவத்துன்னா உள்ளாத அப்படின்னா
குழந்தைகளை கொல்ல மாட்டேன். அந்த காலத்தில் இருக்கிற உயிரோடு மக்களை கொல்ற பழக்கம் இருந்துச்சு இல்லையா, அதனால பையத்திலேயே அந்த வாக்கியம் இருந்துச்சு, குழந்தைகளை கொல்ல மாட்டேன் என்று சொல்லணும். இப்போ அந்த அம்மாவுக்கு பழைய நினைப்பு வந்துருச்சு. பழைய நினைப்பு என்ன தெரியுமா? அந்த அம்மாவுடைய குழந்தைகளை இஸ்லாமிய படைகள் பத்ர் போர்க்களத்தில் கொலை செய்தார்கள். அதற்கு பகரமாத்தான் உஹது போர்க்களத்தில் ஏறத்தாழ நரபலி வேட்டை என்ற பெண் ஆடியது. குழந்தைகளை கொல்ல மாட்டோம்னு சொன்ன உடனே குழந்தை நினைப்பு வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு. டப்புன்னு எவ்வளவு மன்னிப்பு கேட்டு இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருங்க, உன்னை சும்மா விட்டதே பெருசு, ரசூலுல்லாஹ் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு உட்கார வச்சிருக்காங்க. இந்த இடத்துல குழந்தைகளை கொல்ல மாட்டேன்னு சொல்ல சொன்னா அந்த அம்மா கேட்டுச்சு, திறக்கலன்னா அவ்வளோதான் நக்குத்துக்கு. ஆமா, நாங்க கொல்றதுக்கு நீங்க குழந்தைகளை விட்டு வச்சிருந்தா தானேன்னு கேட்டுச்சு. கேட்கலாமா? என்ன மாதிரி வார்த்தை இது? யார்கிட்ட உட்காந்துருக்காங்க? ஃபத்ஹ மக்காவுக்கு பிந்தைய மக்காவினுடைய டோட்டல் அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிற அகிலத்தின் பேரரசர் அண்ணலார் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த பெண்ணை மன்னிப்பார்களா என்று நிறைய பேர் எதிர்பார்த்தார்கள், எதிர்த்தார்கள். வந்து உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறப்போ குழந்தைய கொல்ல மாட்டேன்னு சொல்லுன்னா, குழந்தைய கொல்றதுக்கு நீங்க எந்த குழந்தைய விட்டு வச்சீங்கன்னு கேட்டா ஒன்றும் சொல்லலை. அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சு உட்காந்துருந்தாங்க. ஒரு வார்த்தை பேசலை. சொல்ல முடியாதா? பேச முடியாதா? நீ என்ன பெரிய யோக்கியமா? நீ உகது போர்க்களத்தில் இப்படி பண்ணலையா? எங்களுடைய சச்சாவை நீ இப்படி பண்ணலையா? நீ பண்ணது கொஞ்சமா நெஞ்சமா வரிசையா திட்டலாமல்ல? அதுவும் அதிகாரத்திலே இருப்பவர் ஒன்றும் பேசல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மாவா நாக்க கடிச்சுக்கிட்டு அடாடா படாத பாடுபட்டு மன்னிப்பு கேட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கோம், வேலையை காட்டிட்டுமே. திரும்ப சொல்கிறாங்க, யாரும் சொல்லலாம் அழைந்த அழைய கலிமா திரும்ப அந்த வாக்கியத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நாயகம் திரும்ப ஆரம்பித்தார்கள். நான் உஷ்ரிக்கு பில்லாஹி ஷைஆ, இணை வைக்க மாட்டேன், திருட மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன், குழந்தைகளை கொல்ல மாட்டேன், அவதூறு சொல்ல மாட்டேன், நற்காரியங்களில் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டேன். வான்மறை வசனத்திற்கு ஏற்ப வையத்து முடிந்தது. ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை கோரமாக படுகொலை செய்தவர்கள் வந்து முன்னாலே நிற்கிற போதும் தனக்கு ஏற்படக்கூடிய உள்ளிருந்து அவர்களுக்காய் புறப்படக்கூடிய சீற்றத்தையும் கொத்தளிப்பையும் அடக்கிக் கொண்டு அமர்வதற்கு பெயர் வீரம். வேறு வார்த்தையில் அதுதான் விவேகம். இதே ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கொலை பண்ணது இந்த துங்கனவங்க வஹஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்தான் வந்து கொலை பண்ணவர். அவரும் வந்தாரு. வஹஷி அவரும் இப்படி எல்லாம் முன்னாடியே செட்டப் எல்லாம் பண்ணிட்டு தான் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். எங்க தாயிற்கு போயிட்டாரு ஹிஜ்ரி 8ல. இவர் இஸ்லாத்துல சேர்ந்ததை தவிர வேற வழி கிடையாது. போய் ரசூலுல்லாஹ்ட்ட கலிமா சொல்லி இஸ்லாத்துல சேர்ந்து எல்லாத்துக்கும் மன்னிப்பு கொடுக்குறாங்க. எனக்கும் தான், ஆமா உனக்கும் தான். தாயிஃப்ல இருந்து யார்கிட்டையாவது சொல்லி தகவலை உறுதி செய்யலான்னு சொல்லி உறுதி பண்ணியாச்சு. வாரிசி வந்து உட்காண்டார். பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சச்சா ஞாபகம் வருது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது ஒரு தாயின் 2 மார்பகங்களில் ஒன்றிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொன்றிலே ஹம்ஸா. அப்படி பால் குடித்த சகோதரர்கள். சின்ன வயசுல இருந்த பேர் தான் சச்சா. வயதுத்தவர்கள், எனவே குணமான நண்பர்கள், பாசமான பிரியத்திற்குரிய உறவுகள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவின் மீது பெருமானார் வைத்திருந்த அன்பு அளவிடற்கரியது. அந்த ஹம்ஸாவை துடிக்க துடிக்க படுகொலை செய்தவர்கள், தாண்டவமாடியவர்கள், இதையெல்லாம் பார்த்து ஜீரணிக்க முடியாதவர்கள். வஹஷி வந்து உட்கார்ந்தார். கலிமா சொல்லி கொடுத்து இஸ்லாத்துல சேர்த்தணும். இவர்தான் ஹம்ஸாவை கொண்டவர், குறி தவறாமல் வைத்தவர். வந்த உடனே கலிமாவே சொல்லி கொடுக்கல. என்ன கேட்டாங்க தெரியுமா? அந்த வஹஷி, ஆமா நான் வஹஷி தான். நீ வஹஷியான்னு கேட்டான். ஆமா நான் வஹஷி தான். கை பக்கத்தில் ஹம்ஸத்தை எப்படி பார்க்க ஹம்ஸா? அவ்வளவு சீக்கிரமா நெருக்க முடியாத மாமனிதர் ஹம்ஸா. ரெண்டு வாளை வைத்துக் கொண்டு 2 கையில போர் செய்கிற அபாரமான பராக்கிரமசாலி. கை பக்கத்தில் ஹம்ஸா. ஃபர்ஸ்ட் கேள்வி அதுதான்.
அவர் சொன்னார், முழுசா எனக்கு போருக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இஸ்லாம் ஜெயிக்கணுமா குஃபர் ஜெயிக்கணுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை கூப்பிட்டு மக்காவில் பேசுகிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ அடிமையாக இருக்க, உரிமையாகணும்னா ஹம்சாவை கொண்டுன்னு சொன்னாங்க. நான் மட்டுமல்ல, என் பரம்பரையை வச்ச குறி தப்பாமல் நாங்கள் அம்பு எறியறதுல எங்கள் குலமே, எங்களுடைய போர்த்திறமை இதில் ஃபேமஸ் ஆனோம். நான் மட்டுமல்ல, கண்ணிக்குள்ளே இருக்கிற கருவளையத்திற்குள் இருக்கிற இமையின் கருவட்டத்திற்குள் செலுத்த வேண்டும் என்றால் வஹ்ஷியுடைய குடும்பத்துக்கு வந்தால் மட்டும்தான் முடியும். அப்படி ஒரு குறி தவறாமல் வச்ச குறி தப்பாத வஹ்ஷி. எனவே நான் அதற்காக வந்தேன். என் வேலை யார் ஜெயிக்கிறான்னு கிடையாது. நீங்கள் ஹக்கா, அவர்கள் சத்தியமா, நீங்கள் சத்தியமா தெரியாது. நெருங்கி 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 போனேன். உண்மையாலுமே ஹம்சாவை பார்க்கிற போது கொஞ்சம் திடுக்கமாக இருந்தது. பக்கத்தில் நெருங்கிட்டு சுபையா என்ற ஒரு மனிதர் மட்டும் தான் குறுக்க, நானும் ஹம்சாவும் தான் குறுக்கிற ஒரு ஆள் தான் சுபையா. சுபையாவை ஒரு நொடியில ஹம்சா வெட்டி சாய்த்தார். நான் மட்டும் தான் நினைக்கிறேன். இப்போது ஒன்று நான் போதியாக வேண்டும், வேற வழி இல்லை. எடுத்து சரியாக அம்பு எறிந்தேன். மிகச்சரியாக அன்சார் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய குலைக்குள்ளே பாய்ந்தது. அதற்கு பிறகு ஒன்றுமே இல்லை, எதுவுமே நடக்காம அசால்ட்டாக கேஷுவலாக அப்படி எடுத்து தண்ணி ஊற்றி கழுகிட்டு நான் போயிட்டே இருந்தேன். இங்கே சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. யார் என்னன்னு கேட்கலாமே, நம்ம ஆளுகிட்ட நான் உரிமையாகிவிட்டேன், அவ்வளவுதான். நான் வந்தது அதுக்கு மட்டும்தான். நான் இப்படித்தான் கொல்லப்பட்டேன். வஹ்ஷி சொல்ல 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 கண்களில் வடித்து கொண்டிருக்கிறது கண்ணீர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹ்ஷி கொஞ்ச நாளைக்கு உன் முகத்தை என்கிட்ட காட்டாதுப்பா. உன்னோட முகத்தை என்கிட்ட காட்டும் போது எனக்கு பழைய நினைப்பு வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர் என்கிற அடிப்படையில் சுகதுக்கங்களுக்கு உட்பட்டவர்கள். உள்ளத்தில் ஏற்படுகிற உணர்ச்சிகளுக்கும் கிளர்ச்சிகளுக்கும் அவர்கள் உட்பட்டவர்கள். சொன்னார்கள், கொஞ்ச நாளைக்கு உன்னுடைய முகத்தை என்கிட்ட காட்ட வேண்டாம். காரணம், எனக்கு பழைய நினைப்பு வருது. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு தெரியுமா, 70 தடவை ஜனாசா தொழுததாக சில அறிவிப்புகள் இருக்கு. 70 தடவை சீரழிக்கவே முடியாது. எவ்வளவு சித்திரவதைன்னு ஒன்று நீங்கள் கைகாலையெல்லாம் குச்சி அப்படி எப்படி பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கற்பனை ஓடும் இல்லையா? உண்மை என்ன தெரியுமா, ஹம்சாவுடைய தங்கை சஃபியா அண்ணனோட ஜனாசாவை, சகோதரனோட ஜனாசாவை பார்த்தே ஆகுதுன்னு அந்த பிடிவாதமாக இருக்கிறதுனால எடுத்துட்டு போகிறேன், இல்லைன்னா எடுத்துட்டு போகிற அளவுக்கு இல்லை, கழுகு காலம் சாப்பிட்டுன்னு விட்டுட்டு தான் போயிருப்பேன். ஏன்னா பொட்டனம் கட்டி இறைச்சி கடையில் 5 கிலோ கறி பொட்டனை வாங்கினா எப்படி இருக்கும், அப்படித்தான் எடுத்தாங்க ஹம்சாவை. காகத்திற்கும் கழுகுக்கும் முறையாக்கி போட்டிருப்பேன். சஃபியா கேட்கவில்லை என்றால், சஃபியா கேட்கறதுனால தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்குன்னாங்க. அவ்வளவு தூரம் துண்டு துண்டாக்கப்பட்ட, நான் பேசிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா, அந்த ஹிந்தா வருகிறார், அந்த வஹ்ஷி வருகிறார், அண்ணனின் சபைக்கே வருகிறார்கள். களிமா சொல்லி கொடுத்து கண்ணியமா அஸ்ஸலாமு அலைக்கும் அனுப்பணும்னா அந்த உள்ளம் எவ்வளவு பிரம்மாண்டமான உள்ளம் தெரியுமா? இதுதான் உண்மையான வீரம். வந்தவுடனே பலார் பலார்னு அடையிறதுக்கு பேர் அல்ல. கோபதாபங்களின் நேரத்தில் தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்துபவனுக்கு பெயர் வீரன். ரசூலுடைய வீரம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வாழ் இருந்துச்சு. அந்த வாழ்க்கையில தவறி கூட யாரையும் தவறுதலாய் வெட்டியதில்லை. வெட்டார் நினைவுக்கு வருகிறோம். உஹது போர்க்களம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏப்பா உங்களை யாராவது என்னோட வாளை எடுத்துட்டு போர் செய்றீங்களா, வாங்க. எப்பவுமே இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாரு தெரியுமா? சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. நானு அப்படின்னு எந்திரிச்சேன். கொடுக்கவும் இல்லை, பதில் பேசவும் இல்லை. திரும்ப கேட்டார், மையாவது மின்னி சைஃபி பிஹக்கி, என்னுடைய வாளை எடுத்து அதோட ஹக்கோட எடுக்கணும். அந்த வாளுக்கு உள்ள ஹக்குகளை கரெக்டாக பண்ணணும். யார் பண்ணுவா? திரும்ப எந்திரிச்சு போயிடும். அது எல்லாம்
3ஆவது தடவை எந்திரிச்சார். 3 தடவை கொடுக்கல. அப்புறம் எந்திரிச்சார் ஒருத்தர், அவருக்கு அபூ துஜானான்னு பேர். அவர் எந்திரிச்சார், நான் வாங்கிக்கிறவங்க வாழை, அதுக்கு முன்னாடி அந்த வாளுக்கு உங்க கையில் உள்ள அந்த உங்களோட வாளுக்கு என்னென்ன ஒவ்வொரு அதை சொல்லுங்க, அதுக்கு என்னென்ன நிபந்தனை அதை சொல்லுங்க. செல்லாதுன்னாங்க, இந்த வாளை வச்சு எந்த காலத்திலையும் ஒரு முஸ்லீமை கொண்டுடக்கூடாது. அல்லாஹ் யுத்தரபி முஸ்லீம். சரி, பண்ணிடலாம். மார்க்கத்திற்கு புறம்பான எந்த காரியத்திற்கும் இந்த வாளை பயன்படுத்திடக்கூடாது. சரி, பண்ணிடலாம். இந்த வாள் கையில் இருக்கிறவரை புறமுதுகு காட்டி எந்த காலத்திலையும் வந்துடக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாளுக்குள்ள நிபந்தனைகள். அபூ துஜானா சொன்னார், கொண்டாங்க கையில் வாங்கிட்டு. ரசூலுல்லாஹ்வோட வாளை கையில பிடிச்ச உன்னை எல்லாம் வந்து வாழ்த்து சொன்னாங்க. அபூ துஜானா வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரசூலுல்லாஹ்வோட வாள், ரசூலுல்லாஹ்வுடைய வாள். ஒரு சிகப்பு துணி எடுத்து இப்படி கட்டுனார் பாருங்க மண்டையில ஒரு கட்டு. பொதுவாக அபூ துஜானா சிகப்பு துணியில யுத்த காலத்துல மண்டையில கட்டிட்டாருந்தாங்க எல்லாரும் பேசி. அது பேர் மரண கட்டுன்னு, மவுத்துடைய கட்டு கட்டிட்டாருன்னு இருக்கும். நம்ம பசங்க சிலர் தலைவலி வந்தா கட்டுவாங்க தெரியுமா? இப்படி நம்ம தலைவலிக்கு தான் கட்டுறோம். போர்க்களத்துக்கு அவர் இப்படி கட்டிட்டாருன்னா உள்ள இறங்கி கடைசியில அவங்க 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 அணியினுடைய கடைசியில நின்று போச்சுட்டு இருப்பாரு. இந்த கபடியில அந்த அணியினுடைய கடைசி கோட்டை போய் தொடுற அளவுக்கு போறது அவ்வளவு சீக்கிரமா யாரும் போக மாட்டாங்க. வெயில் முன்னாடியே போயிட்டு வந்துருவோம்ல, லாஸ்ட்ல போய் அந்த கோட்ல நின்று போர் செய்வார்கள். அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு போரிட்டுக்கிட்டே சுத்திக்கிட்டே கடைசிக்கு போயிட்டாங்க. அங்க பாக்குறாங்க பொம்பளைகளும் பின்னாடி நிற்கிறாங்க. பெருசா ரெண்டு எதிரிகள் முஸ்லிமின் அப்துல் முஸ்லிமின் ஒகுதுன் கத்திக்கிட்டே நிற்கிறது. பாட்டு பாடி ஆம்பளைகள் எல்லாம் வந்து வெறியேற்றது. என்னது? முஸ்லிம்களை கொண்டு முஸ்லிம்களை அடி, ஒரு முஸ்லிமை விட்டாங்க, அடி முஸ்லிம. வந்த கோபத்துல ஒரு பொம்பளை வேகமா சத்து போட்டுருந்துச்சு, முஸ்லிமை கொண்டு வாழை எடுத்து ஓங்கி அடிக்க போனவங்க அப்படியே திரும்பிட்டாங்க. வாழ் யாருடையது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ். வரலாற்றில் எந்த இடத்திலும் பெருமானாரினுடைய வாழ் ஒரு சின்ன உயிரின் மீது கூட தவறி கூட அந்த வாழ் பட்டதில்லை என்பதுதான் ரசூலுல்லாஹ்வின் உண்மையான வீரம். வீரத்துக்கு அர்த்தம் வச்சு சகட்டு மேடிக்கு வெட்டிக்கிட்டே போறதுக்கு பேர் வீரம் அல்ல. இதை யார் நமக்கு சொல்றது தெரியுமா? இந்த நிகழ்ச்சியை சுபையுடைய என்ன சொல்றாரு தெரியுமா? இல்ல ரசூலுல்லாஹ்வுடைய வாழை கொடுத்து நிபந்தனை எல்லாம் சொன்னாங்க, எங்கிட்ட வாழை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் 3 தடவை கேட்டேன், தரல. ஆனால் அபூ துஜானா கொடுத்தாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், நான் பின்னாடியே போனேன். நம்மளை விட அபூ துஜானாக்கு இப்படி என்ன சிறப்பு இருக்கு, எதனால இப்படி கொடுத்தாங்க போய் பார்க்கணுன்ட்டு நான் போனேன். போய் பார்த்தா இந்த நிகழ்ச்சி அப்போ பின்னாடி நின்றுட்டு இருந்தேன். வாழை தூக்கின ஒரு கடைசியில் மடக்கிட்டு வந்த உடனே நான் கேட்டேன், அபூ துஜானா ஒரு பொம்பளை கொள்ளுங்கன்னு கத்திட்டு இருந்தாலே உயர்த்து நீங்கள வாழை ஏன் வெட்டலை, வெட்டாமல் வந்துட்டீங்க? அபூ துஜானா சொன்னார், ஏன் வாழா இல்லாது, அது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ். என் பெருமானாருடைய வாழ் எந்த காலத்திலும் யார் மீதும் தவறி பெண்களையோ குழந்தைகளையோ முதியவர்களையோ பொதுமக்களையோ என் மரங்களையோ ஆடு மாடுகளையோ கால்நடைகளையோ யுத்த நேரங்களில் கூட அத்துமீறிய தாக்குதல் கூடாது என்று உபதேசித்த பெருமானாரின் வாளை நான் இப்படி பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்னார்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுத்த வேண்டிய நேரத்தில் அடக்கி கொண்டவைகளுக்கெல்லாம் பெயர்தான் வீரம் என்று சொல்லுது. ரசூலுல்லாஹ்வுடைய வீரத்தை எல்லாம் சொல்லி என்ன சொல்றீங்க அப்படின்னா, நல்ல வீரமா இருக்கணும். சில இடத்துல வீரத்தை காட்டக்கூடாது முக்கியமான இடம் நம்ம வீட்டில், குறிப்பா மனைவிட்ட. வேலைய எல்லா வீரமும் வீட்டில் எலி வெளியிலாம் புள்ளிதானமா, வீட்டில் என்னதானமா, அவ்வளவுதான். அங்கெல்லாம் வீரத்தை எல்லாம் காட்டவே கூடாது. யுத்த கணங்களில் கூட தோற்காத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா மாட்ட ஓட வந்து தோத்தாங்கன்னு படிச்சிருக்கீங்கல்ல, என்ன அர்த்தம்? வீரத்தை வெளியே வச்சுக்கோ,
உள்ள வச்சுக்காதேன்னு அர்த்தம். அம்முனி கட்ட வேலையாகாது அப்படின்னு அர்த்தம். சில நேரம் அப்படித்தான் இருக்கும். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ஒரு பெரியாருடைய வரலாறு எல்லாமே அபுல் ஹசன் கர்கானி இருந்தாங்க, புதிய சூஃபி. அவங்க வீட்டில் பார்த்தா வெளியில் பெரிய ஆரிஃபு பில்லா சூஃபி அவுலியா, வீட்டில் கதையே வேறு. ஆமாம், அவங்க தான் எல்லாமே, எல்லா டாமினேஷன். அவர் என்னங்க பெரிய, அவங்க ஆரிஃபு பில்லா பெரிய அப்படிங்கிறீங்க. இன்றைக்கி எங்கள் குழப்பம் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸ் கேட்குது. மருத்துவ உலகினுடைய பெரிய மேதை அலிசன்னாவெல்லாம் அங்கே பார்க்க வந்திருக்கு. ஆரிஃபு பில்லா அப்துல் கர்கானி அஹ்மத்துல்லாஹி காட்டில் உட்கார்ந்து திக்ரு செய்வாங்க. முதினீங்களோட பூனைக்குட்டி உட்கார்ற மாதிரி சிங்கக்குட்டி உட்கார்ந்து தடவிக்கிட்டே தான் பேசுவாங்க. திக்ரு சிங்கத்தோடு நடக்கும். ரோட்டில் சிங்கத்தில் உட்காந்து வருவாங்க. என்னமோ குதிரை கழுத்து மேலே குதிரை மேலையெல்லாம் வர்ற மாதிரி சிங்கத்தில் வருவாங்க. ஊருக்கே தெரியும். ஒரு பேர் ராக்கிபுல் அசது ஒரு பேர் உண்டு, சிங்கத்திலே வாகனிப்பவர் அப்படின்னு பேர் உண்டு. எங்கேயோ ஈராக்கில் இருந்து பகதாதில் இருந்து ஒரு வாலிபர் வந்து பேரட்டு வந்து இவங்க வீட்டில் அபுல் ஹசன் கர்கானி ரஹ்மத்துல்லாஹி சந்தித்து அவங்களுடைய திக்ர் மஜ்லிஸில் பங்கெடுத்து அவங்க துவாவை வாங்கிக்கிற மாதிரி வந்து கதவை தட்டி ஷேர் இருக்காங்களா, ஒரு பதிலும் வரல அப்படின்னு இருக்காங்க. இது என்ன வித்தியாசமாக இருக்குது இந்த கும்பலா? இல்லை, நான் அவங்கள சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். உனக்கும் குழப்பம் இல்லை, அவருக்கும் குழப்பம் இல்லை. போ, அதிர்ச்சி ஆகிட்டார். திரும்ப கேட்டார், ஷேர் எங்க இருக்காங்க? அதை அந்த காட்டுக்குள்ள உட்காந்து கத்திட்டு இருக்கும்போ அடிச்சு விழுந்தோன்னு ஓடி வந்துட்டாரு. வர்ற வழி பூரா அந்த வாலிபருக்கு சிந்தனை. என்ன சிந்தனை? இவ்வளோ பெரிய அவுளியா, மனைவி பார்த்தா இப்படி இருக்குது அப்படின்ட்டு போனால் உண்மையான அவங்க எதிரில் வர்றாங்க. சிங்கத்தோடு இவங்களை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. யாரு? ஆன்மீக செல்வர்கள், இறைநேசர்கள் முகத்தை பார்த்து பாடம் படிப்பார்கள் இல்லையா? நேரம் போய் இவர் முடிச்ச மொழியில அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்ன உடனே அபுல் ஹசன் கர்கானி அவங்களாம் கேட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டு வந்தியா? ஆமாம், வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தேன். சரிதான். இல்லை, என்ன இப்படி பேசுறாங்க அவங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறார் அந்த பையன். இவர் பயங்கரமான வாய் பேசுகிற அந்த மனைவி பேசும்போது நான் வந்து உங்களோட அமைதியாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வாயில்லாத சிங்கமெல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்கு. எனக்கு இந்த சிங்கமெல்லாம் வழிபடுறதுங்கிறது நான் திக்ரு செய்யறதுனால மட்டும் இல்லை. இந்த மாதிரி மனைவிகள் வந்து பயங்கரமான வாயில பேசும்போது நாம வாயை பச்சுக்கிட்டு பேசாம இருந்தா நல்ல சிங்கம், புலி, மிருகம் எல்லாத்தையும் வந்து நம்ம கண்ட்ரோல்ல கொடுத்துருவான். இது சொல்லி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? மனைவிகிட்ட திட்டு வாங்கினா அவுளியாவாக வாய்ப்பு. நம்ம சிரிக்கிறதுல அவங்களும் சிரிக்கிறாங்க. எப்படியோ நாங்கள் திட்டு போது பேசாம இருந்தா போதும். அவர் திரும்ப கேட்டார், அவருக்கு பொறுக்க மாட்டேன். ஷேர்கிட்ட கேட்டார், தலாக் விட்டுருவாங்க, எதுக்கு இந்த மாதிரி மனைவி கூட வாழணும்? சொன்னாங்க, இவர் எனக்கு குழந்தைகள், அந்த மனைவியோட அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுல ஒரு நல்ல தாய். அவன் எங்கூட சண்டை போடுறான், என்னை திட்டுறான், அதெல்லாம் வேற. குழந்தைகளை நல்லா பார்த்துக்குது அந்த அம்மா, அதனால தலாக் விட மாட்டேன். இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க, முதல்ல கவனிக்கணும். அதாவது குழந்தைகளை பற்றியே கண்டுக்காம பொசுக்குன்னு தலாக் விட்டு 25 வயசு 30 வயசுல நாங்கள் பிரிகிறோம்னு பேசுகிறோன்னுங்கெல்லாம் யோசிக்கணும். எந்த பெண்மணி எந்த ஆடவன் அப்படி செய்யறானோ அவங்கெல்லாம் யோசிக்கணும். உங்களுக்குள்ள ஒட்டோ உறவோ இல்லை என்றாலும் குழந்தைகளுக்காக வாழ்வதற்கு பெயர் தான் வாழ்க்கை. இந்த விவரம் இன்னைக்கு உள்ள நவீன காலத்து பெண்களுக்கு புரிவதில்லை. அது தனித்தலைப்பாகிவிடும். நான் அங்கே போகவில்லை. அன்பிற்குரியவர்களே, 2வது சொன்னாங்க அபுல் ஹசன் கர்கானி. ஃபர்ஸ்ட் என்னது? என் குழந்தைகளுக்கு அவள் நல்ல தாய், எனவே அவளை நான் என் குழந்தைகளுக்காக தலாக் விட மாட்டேன். இன்னொன்று என்னன்னா, அந்த அம்மாவோட பெரிய பாய், அந்த அம்மாவோட பாய் இந்த ஊருக்கே தெரியும்.
தெரியும், நான் தலாக் கொடுத்தா வேற எவனும் கட்ட மாட்டான். அதனால நானே வச்சுக்கிறேன். என்ன அந்த திட்டும் போது வாங்கிக்கிறோம். நம்ம வீரத்தையும் வேகத்தையும் வெளியே காட்டக்கூடாத சில இடங்கள் இருக்கு. அந்த இடங்கள்ல முதல் இடம் பணி. அங்கெல்லாம் 2 பேரும் வீரத்தை காட்டலான்னு ஆரம்பிச்சோம்னா முடிஞ்சு அவ்வளவுதான். இந்த பக்கம் அந்த பூரி கட்டை, அந்த பக்கம் சிப்பு தண்ணி எல்லாம் கசமுசன் ஆகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே அன்பை பொழிகிற அற்புதமான கணவர், அற்புதமான தந்தை, பிரியத்திற்குரிய தாத்தா, இப்படியெல்லாம் தான் ரசூலுல்லாஹ்வை பார்க்க முடியும். யுத்த களத்திற்கு வருகிற போது வியூகம் வகுப்பதிலும் அதை வேகமாய் செய்வதிலும் செய்த முடிவுகளை வீரத்தோடு வெளிப்படுத்துவதிலும் அபாரமானவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் ரொம்ப பெரிய வீரர் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எந்த யுத்தத்திலையும் ஒருத்தரை கூட ரசூலுல்லாஹ் கொன்றதில்லை என்பதுதான் அவர்கள் பெரிய வீரர் என்பதற்கு அடையாளம். வெட்டி வெட்டி கசாப்புகளை மாதிரி ஆட்டை வெட்டிட்டு அதுக்கு பேரு வீரம் அல்ல. ஒரு மிகப்பெரிய போர் இயக்கத்தை நடத்தி போரிய தந்திரத்தை உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்து, ஆனால் அற்புதமாக அந்த வீரர்களை எல்லாம் விவேகமாக ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள் ஃபுதிஹத்தில் மதீனத்து பில் அக்லாக், மதீனா குணங்களால் வெற்றி கொள்ளப்பட்டது. வாழ்வால் அல்ல, சண்டனால் அல்ல, கத்தியினால் ஆயுதத்தினால் அல்ல, மதீனா குணங்களால் வெற்றி கொள்ளப்பட்டது என்றார்கள் என்று சொன்னார்கள். எக்கச்சக்கமான ஹதீஸ்கள்ல நீங்க பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, உலகத்திலேயே எங்களுக்கு பிடிக்காத முகம் உங்க முகம், இப்போது இதுதான் பிடித்த முகம். உலகத்திலேயே எங்களுக்கு கோபமான முகம் இந்த முகம் உங்க முகம், ஆனால் நாங்கள் இப்போது இதை போல பிரியமான முகம் எதுவும் இல்லை. இப்படி நல்லா சொன்னவங்கள்ட்ட யார்கிட்டையும் ரசூலுல்லாஹ் வீரத்தை காட்டல, ஆயுதத்தை காட்டல, என்னுடைய சக்தி பாருன்னு காட்டல. அன்பையும் அற்புதமான கிருபைகளையும் சொரிந்த போது அவர்கள் அப்படியே எதிர்மறையாய் இருந்தவர்கள் நேர்மறையாய் திரும்பி விட்டார்கள் என்று பார்க்கிறோம். எனவே சுருக்கமாய் சொல்லுகிறேன், உடல் சார்ந்த வீரமானாலும் பெருமானார் மிகப்பெரிய வீரத்தின் விளைநிலம். மனோதைரியம் என்கிற அந்த வீரமாக இருந்தாலும் ரசூல் போல் ஒரு மனோதைரியம் மிக்க நபர் இல்லை. ஆபத்துகளின் போது தன்னை கட்டுப்படுத்துபவன், துன்பங்களின் போது சோதனைகளின் போது கட்டுப்படுத்துபவன் வீரன் என்றால் அந்த வீரத்திலும் பெருமானாருக்கு ஈடு இணையாக யாரும் இல்லை. காலமெல்லாம் விவேகமான சிந்தனைகளோடு அதற்குரிய நகர்வுகளோடு வீரத்தையும் சேர்த்து தேவையான இடங்களில் பயன்படுத்தி முத்திரை பதித்த முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வை, அந்த பரக்கத்தை, அவர்களினுடைய ரஹ்மத்தை, அவர்களின் இந்த உலகத்தின் ஜியாரத்தை, அவர்களின் மறுமையின் ஷஃபாஅத்தை, அவர்களின் லிகாவை, அவர்களோடு உடன் இருக்கிற முராஃபகா என்கிற பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி